ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம காவேரி வந்து பசுபதி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. நானே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன், நீங்கள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம காவேரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இங்கே விஜய் வந்து என்ன காவேரி அந்த ராகினி கூட போகிறேன்னு சொன்னால் இன்னுமே ஆஃபீஸ்க்கு வரவே இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம காவேரி வந்து கால் அட்டன் பண்ணுறதில்ல. என்னாச்சு, இவ கால் அட்டன் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து திரும்பவும் வீட்டுக்கே வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ரூமில் நம்ம காவேரி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம விஜய்க்கு ரொம்பவே பதட்டமாக போகுது. காவேரி எதுக்காக அழுகுறா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம காவேரி விஜய் முகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காவேரி, என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ராகினி ஏதாச்சும் பண்ணாலா, நான் போய் அவளை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போகிறாங்க. அப்போ நம்ம காவேரி இருந்துட்டு அவள் எதுவும் பண்ணல, நான் உங்களை ஒரு விஷயம் கேட்குவேன், அதுக்கு கரெக்டாக நீங்கள் பதில் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன காவேரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, இப்போ உங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் வெண்ணிலா வந்தால் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க, என் கூட சேர்ந்து வாழ்வீங்களா இல்லை வெண்ணிலா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு என்னங்க எதுக்காக யோசிக்கிறீங்க, டக்குன்னு ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் இருந்துட்டு, இங்கே பார் காவேரி, உன்னை நான் கல்யாணம் பண்ணி உன் கூட நான் வாழ்ந்துட்டேன், நீ மட்டும்தான் என்னுடைய லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம காவேரி அழுதுகிட்டே, சும்மா சொல்லாதீங்க, இப்போ நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தினா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்ப திரும்ப நீங்கள் எத்தனை டைம் கேட்டாலும் வெண்ணிலாவே கூட்டின்னு வந்து நீங்கள் நிறுத்தினாலுமே நீ மட்டும்தான் என்னுடைய உலகம் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். இருந்தாலுமே வெண்ணிலாவை லவ் பண்ணியிருக்கிறாங்க. லவ் பண்ணதோட இப்போ அவர் வந்து நம்ம காவேரியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ காவேரியும் நம்ம விஜயும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க. தேங்க்யூ.